Welcome and welcome to Amal Super Kudumbam. ஒரு அழகான இரவு நேரத்துல குடும்பத்தோட சேர்ந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை ரசிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். அது போலவே ஒரு அழகான நட்சத்திர குடும்பம் தான் நம்ம அமுல் சூப்பர் குடும்பம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணறதுக்கு 6 குடும்பங்கள் வந்திருக்காங்க. நம்மள என்டர்டெயின் பண்ண வந்திருக்கும் குடும்பங்களை சந்திக்கலாம். கார்த்திகை பெண்கள் குடும்பம், திருமதி செல்வம் குடும்பம், செல்லமே குடும்பம், மருதானி குடும்பம், அழகி குடும்பம், உறவுகள் குடும்பம். மும்மூர்த்திகளான கங்கை அமரன் அவர்கள், சுகன்யா அவர்கள், மீனா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில பல அட்டகாசமான பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண வராங்க? ப்ளீஸ் வெல்கம் திருமதி செல்வம் குடும்பம். கேப்டன் பூங்காவனம் ஐயா. எஸ் மேடம். போன முறை குரூப் டான்ஸ்ல கலக்குன்னு கலக்கி 24 மதிப்பெண்கள் வென்றீங்க. இன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ண வராங்க? எங்க கதாநாயகி சோலோ சாங் பாட போறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பிரியா. Thank you so much. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதையாரோ, காக்க வந்த பார்ச்சிகளை நாரே நாராய் கிழக்கும் சாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதையாரோ, காக்க வந்த பார்ச்சிகளை நாரே நாராய் கிழக்கும் சாரோ. சாகசத்தின் மறுபேரோ, சீறி வந்த வேகமான ஆரோ, பாயும் போதும் வந்த லாபகத்தை பாரு. ஹே கம் ஆன், வல்லமென்று சத்தம் கேக்குதே. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதையாரோ, காக்க வந்த பார்ச்சிகளை நாரே நாராய் கிழக்கும் சாரோ. மாயம் மந்திரம் கண்கட்டும் வித்தைகள், இது எதும் என்று மன் மத நம்பு பாயுமே. காயம் என்பதே பொய் என்று சொன்னதே தப்பாக தோன்றுதே. நம் ஹீரோவை பார்த்ததும் நேற்று என்றும் வெல்லும் ஆளு நம்மாளு. நாளை கூட நம்ம ஆள் தான் நல்லதுக்கு சாவி போடுவார். Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, காக்க வந்த பார்ச்சிகளை நறு நாராய் கிழக்கும் சாரோ. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க ஆரம்பத்தில் இருந்து. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் யூ சீம் டு பி இன் வெரி குட் ஃபார்ம். Thank you. நல்லா பாடினீங்க, நல்ல ஸ்ருதி சுத்தமாக அழகாக பாடினீங்க. பிரியா, உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய ஸ்டைல் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டான்ஸ் ஆடிட்டே பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பட் அதையும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நைஸ் சாங், நைஸ் எஃபர்ட், அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ், வெரி குட். Thank you மேம். இந்த பாட்டை ஒரிஜினலாக பாடினது யாருமா? ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா அவங்க பாடின இந்த லாஸ்ட் சரணத்தில் வந்து எண்டில் ஒரு 4 லைன்ஸ் அதே மாதிரி தான் வார்த்தை கேட்காம தான் பாடிருப்பாங்களா, இல்லை வார்த்தை புரியுற மாதிரி பாடிருப்பாங்களா? மிக்சடாக தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சு புரியாத மாதிரியும் இருக்கும். அதான் ஸ்டைல் இல்லை, தமிழ் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறது. ஓகே, நல்லா பாடினீங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த சாங் வந்து இப்படி தான் பாடணும், அது கரெக்டான முறை. ஆனால் திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ஸஸுக்கு சங்கதி போடுறதுக்கோ அல்லது உள்ளே பூந்து பாடுறதுக்கோ ஒரு அனுபவித்து பாடுறதுக்கோ இல்லாமல் உடம்பை ஆட்டக்கூடிய மனதை ஆட்டக்கூடிய பாட்டாக இருந்தது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று, அந்த ஃபஸ்ட்டில் எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? ஞாபகம் இருக்கா? கமலஹாசன் சாங். ஓகே. தொடாத தாளம் போட வேண்டும்,
வரதராகம் பாட வேண்டும் சாங். ஏன்னா ஒருத்தரை பற்றி திங்க் பண்ணால் இன்னொரு சாங் தான் வரணும். அது கமலஹாசனுக்கு ஒரு பாட்டு வரும்போது அவருக்கு எந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி டைப்பில் அதே மாதிரி திம் தங் டிங்கு டங்குன்ற மாதிரி தான் இளையராஜா போட்டிருப்பார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா உன்னை ஃபாலோ பண்ணி போகும்போது அதுதான் வரும். நீங்களும் ஆண்ட்ரியாவை ஃபாலோ பண்ணுறீங்க, பாடுறதுல மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்ததுமா வாய்ஸ். Thank you, sir. So Priya scores-க்கு நீங்க ரெடியா? பயமா இருக்கு. 8 on 10. தேங்க்யூ. Good start. 8 out of 10. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Amar uncle. 7 out of 10. தேங்க்யூ. 23 out of 30. ரொம்ப நல்லா பாடுனீங்க. Congratulations. Thank you so much. And உங்களோட performances மீண்டும் மீண்டும் வளர எங்களோட best of luck. Thank you. அடுத்ததாக வரப்போற டீம் மருதானி குடும்பம். மருதானி குடும்பம் கேப்டன் கார்த்திக், இன்னைக்கு என்ன பிளான், என்ன பண்ண போறீங்க? அது வந்து நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம்னா அது என்னன்றது தெரிஞ்சிடும்ல. ஸோ அங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன முயற்சி. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே எங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா DISCO டிஸ்கோ டிஸ்கோ. கண்ணுங்களா, இதுவரை நீங்க ஆடுனது கிளாஸ், இனிமே ஆட போறது மாஸ். கார வச்சீங்கன்னா சும்மா ஆதரணும்ல. ஆடுங்கடா என்ன சுத்தி, நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி. கேளுங்கடா பாய பொத்தி, கடா வெட்டி பொங்க வச்சா தாலியடா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா. அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து சேகர் இவ்வளோ பிரமாதமாக ஆடுவார் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. நல்லா ஆடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், நிச்சயமாக அது தெரியும். எனக்கு அது so much of style, lot of clarity in your movements, ரொம்ப க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அங்கேயர் கண்ணி அவர்கள் நல்ல அழகாக பழைய சாங்லாம் எடுத்து ரொம்ப கூலாக அந்த எவ்வளவு ப்ரீஸியாக கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. அவங்க பெரிய டான்ஸர், அவங்கள பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியுமான்றது இட் இஸ் another thing, but so lovely to see you on stage. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. every one of you நல்லா பண்ணீங்க.
கலக்கல் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அங்க இருக்க அனியம்மா இப்போ கூட இந்த வயசுல கூட போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஆடுறதுங்கிறது உண்மையிலேயே அம்மா உங்களுடைய எனர்ஜிக்கு வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். சேகர், நீங்க நல்ல டான்சர்னு எனக்கு தெரியும், பட் இதுல வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் யாருன்னா பாஸ்கர் தான். பாஸ்கர், you were really nice on the disco, right from black and white movie-ல இருந்து டிஸ்கோல இருந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் எல்லாமே ரொம்ப அழகா கொண்டு வந்து அண்ட் லாஸ்ட்ல குத்துப்பாட்டு வேற போட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் அங்க இங்க கொஞ்சம் நிறைய மிஸ் ஆச்சு, பட் இருந்தாலும் டோட்டலா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட பாட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணீங்க. அன்று வந்ததும் இதே நிலான்னு ஆரம்பிச்சிங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி விஷயங்களில் போய் திடீர்னு அவர் டிஸ்கோவில் வந்து ஆனது எனக்கே ஆச்சரியம். அது யாருப்பா அது வந்து இப்போ வந்து அரபிக் கடலோரம் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து டிஸ்கோ ரஜினி சார். அது மாதிரி நான் ரொம்ப அன்னபூர்ணியமாக நிறையா சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சேன். நான் என்னம்மா நீங்கள் ஆடினதெல்லாம் நாங்கள்லாம் எந்த காலத்தில் பார்த்து நல்லா ரசித்த ஆட்கள் இன்றைக்கி வந்து ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது கொஞ்சம் தான் மிஸ்ஸு. சுத்த போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்க. அண்ணா லட்சுமி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அற்புதமான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸ்கோர்ஸுக்கு தயாரா? டென்ஷன். முதல்ல நான் கொடுத்துறேன். ஓகே அமரன் அங்கிள், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்கோர்? என்னுடைய தாராள மனசு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுங்க. 8 out of 10. Thank you. Thank you. 8 Yes, out thank of you. 10. 25 மதிப்பெண்கள் வென்றிருக்கீங்க 30க்கு. ரொம்ப அழகான எங்களுக்கு ஸ்கோர் பண்ணி மார்க்குகள் கொடுத்துருக்காங்க. இது மென்மேலும் இன்னும் அடாங்கிற ரேஞ்சில் நாங்கள் போயிட்டே இருக்கோம். எங்கள் குடும்பம் எல்லாருமே எல்லா வழியிலையும் 60 வயசுல நானும் உங்களை மாதிரி இவ்வளோ எனர்ஜியா இவ்வளோ இளமையா இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும். கொஞ்சம் பிறகு நான் 5 வருஷம் தானே பார்த்துக்கலாம். சார் என்ன சார் நீங்க பேசுறீங்களா? பக்கத்தில் அவங்க பேசுறாங்க சார். எனக்கு தெரியலமா அவங்க பேசுறாங்கன்னு நினைச்சேன்னா உங்களை சொல்ல. ஐயோ நான் உங்களை சொல்லுவேனா? இன்னும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வளர மலர. பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்து வர போற டீம் யாரு, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் ஆன் அமல் சூப்பர் குடும்பம். மகனே, நீயும் உன் தோளிலே பலம் உள்ள வரையில் பாயை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு. நீங்க நன்றி சொல்லுதுன்னா நாங்க நன்றி சொல்லுதுன்னா கலைஞரையா உங்களுக்கு தான் சொல்லணும். சாதாரணமாக இருந்த நம்மளை வந்து இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி, நாளைக்கு இன்னைக்கு ரோட்டில் போனால் நம்ம கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, 4 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது ஒரே காரணம் சன் டிவி மட்டும்தான். பொம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால பத்துக்கு சதகம் முன்னால. வெல்கம் பேக் டு அமல் சூப்பர் குடும்பம். அடுத்ததாக வரப்போற டீம் செல்லமே குடும்பம். கேப்டன் வாசு அவர்களை கேட்கலாம். என்ன வாசு சார், சோலோ டான்ஸ் போன முறை பண்ணீங்க, இப்போ என்ன பிளான்? எங்க டீம்ல ஒருத்தர் வந்து ஸ்பெஷலா பண்ண போறாரு. அது எப்படின்னா, அது நாங்களே அவர் பண்றதை பார்த்து மிரண்டு போயிருக்கோம். ஏன்னா வச்சுங்களேன், அவருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஏன்னா அவர் தெலுங்கு தான் தெரியும், ஆனால் தமிழில் 4 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது நாங்கள்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம், வியப்படைஞ்சிருக்கோம். எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கிறத பற்றி அமுதா இப்போ சொல்ல போகிறாங்க, கேளுங்க. 1956ஆம் ஆண்டில் பீம்சிங் அவர்கள் இயக்கிய சிவாஜி கணேசன் அவர்கள், எஸ் ராஜேந்திரன் அவர்கள், இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண ராஜா ராணி அப்படிங்கிற படத்தில் சேரன் செங்குட்டுவன் அவருடைய 4.5 நிமிஷம் டயலாக் அந்த காலத்திலேயே சிவாஜி சார் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரே ஷாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் இன்னைக்கு இந்த மேடையில் அந்த காலத்தை உங்களுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அண்ணா வடமலை வந்து இங்கே அந்த முயற்சி எடுக்க போகிறாரு. சுவையான கதை ஒன்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழர் மகளை சேரன் மணந்தான், சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான், செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை ஒன்று சொல்லுங்களத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று?
ஆஹா, இதோ புறநானூற்றில் போதும், வீரக்கதை தானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணொருத்தி தன் மகனையும் போருக்கனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு அனல் மேல் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர்ச்சையை தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லைசூர் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலென்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றாள். அவன் கொய்விட்டு கிளம்பும் ஓர் புலி என, புகைவிட்டு குமுறும் எரி மலை என, பகைவிட்டு சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான், பின் பொறுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முறங்கிட்டு முரசொலி. பார் 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 அந்த பைங்கிழியின் ஒருமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரத்தை பாரென பட்டாளத்து தோழரெல்லாம் வியத்துரைத்தனர். அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியை சிரித்திட்டால் களத்திலே அத்தானு கடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேலப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டது, எம் கொச்சவன் படைகள் கொட்டும் பேரகை கோடை இடி என கேக்குது கேக்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தரின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோருக்கு தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோடியை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இழுவச் செய்தி சொல்வதற்கு. என் அருமை பெண் பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களசேதி கரசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிளை தோரணம் கட்டி மனவிலால் மேழதன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் மாரணங்கு அச்சடிச்ச தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்துவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழியுரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்னும் கனி அழுகி போனதென்னும் கதறி அழுதாள். பனிவெண்ணும் விழிகாட்டி பனவெள்ளம் மொழியுரைத்து பள்ளியறை கவிப்பாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கந்தானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் விழுந்துவிட்ட அவள் காதல் வெற்றி வேகத்தால் பகைவர் கொட்டும் போர் வருஷம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி, இனி முழுவதுமே பட்டழிந்து போகட்டும் என்று இருந்தாள். பட்டில்லா புகழ் கொண்ட நாட்டிற்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். பட்டினியால் நாடு பார்க்கும் பிணம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசை தொட்டியிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டின்றி கல்வி கற்க ஆலமரத்தறி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கே சென்றாள். அம்மாயின பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வா என்றார். வந்து விட்டான் குலக்குழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாகி போறா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என பெயர் கொண்டார். மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என தாவி அணைத்து தனிர் மகன் தன்னை சிவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி பணிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே திருமணை நோக்கியன வாழ்த்து விட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில். வடமலை ஐயா, உங்க கால் எங்க கொஞ்சம் காட்டுங்க. எப்படிங்க இப்படி வரி வரியா பக்கம் பக்கமா பேசுறீங்க? என்ன பாருங்க, இதுல இருந்து 2 வரி சொல்ல சொல்லுங்க. என்னால முடியாது. ரொம்பவே அற்புதமா இருந்தது. எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்க? இதுக்கு ஒரு 20 நாள் நைட் அண்ட் டே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் பார்க்காம ஒரு ஃப்ளோவில் வர்றதுக்கு. கேரளாவில் செலம்பை லொக்கேஷனில் போகும்போது என்னோட நண்பர் குமரேசன் அவர்கள் ஏதோ சொன்னார், இன்டர்நெட்டில் வேணா நீங்கள் பாருங்கள் சிவாஜி சாரோட வசனம், அதுவும் கலைஞர் கருணாநிதி சார் எழுதிய வசனம் பாருங்க அப்படின்னாரு. நான் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி கேட்கும்போது ஒரு வார்த்தை புரியல, ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது.
எழுத தெரியாதுன்னு தெரியாது. ஸோ 20 days நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எதுக்கு எடுத்தோம் அந்த ஸ்கிரிப்ட், 7 மாதம் ஆகுமா 8 மாதம் ஆகுமா இல்லை ட்ராப் பண்ணுவோமா, இது மாதிரிலாம் நான் அந்த 20 days எனக்கு அந்த பயம் வந்தது. பட் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதத்தால் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்களோட டீம் கேப்டனை கேட்கலாம். வாசு அவர்கள் தமிழ் தெரியாத ஒருத்தர் தெலுங்கு மதர் டங்ல இப்படி பக்கம் பக்கமா வெளுத்து வாங்கியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கெல்லாம் இப்போ அது பார்க்கும்போது பிரமிச்சு போய் அப்படியே இருக்கோம். என்ன இவ்வளோ பெரிய டைலாக்கை வந்து அதுவும் சீரியல் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா. அந்த 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 மதிப்பை வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து வடமலை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்பெல்லாம் பழைய படத்தை கலர் பண்ணி ரீரிலீஸ் பண்றாங்க. நம்மளோட டிஜிட்டல் ரிலீஸ் சிவாஜி கணேசன் எப்படி இருந்தது? ஒரு இடம் கூட பிறழாமல் அழகா சொன்னீங்க, அந்த அதோட உணர்ச்சி பூர்வமாகவும் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. கட்டாயமா கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமா உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆதாரம் இது. வாழ்த்துக்கள். பாராட்டு மழை உங்களுக்கு சுகன்யா மேடம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது மீனா அவர்களை கேட்போம், உங்களோட கருத்து. நன்றி மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உண்மையிலேயே வாசு, இது நீங்க சொன்ன மாதிரி நீங்க மட்டும் கிடையாது, நான் கூட ரொம்ப நாங்கள் எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போய் ரசித்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாருமே பண்ணது கிடையாது, பார்த்தது கிடையாது. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நிறைய டான்ஸு, ஸ்கெட்ஸு, சாங்ஸு தான் நான் கேள்வி பார்த்துருக்கிறேனே தவிர இந்த மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளோ அருமையாக இவ்வளோ அழகாக தமிழ் பேசி நீங்கள் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இத்தனை பெருமையும் யாருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். அதை வசனமாக எழுதி தந்த கலைஞர் அவர்களுக்கா, இல்லை அதை சிறப்பாக பேசிய நடிகர் சிவாஜி அவர்களுக்கா, இதை இயக்கிய பீம்சிங் அவர்களுக்கா, எதுவுமே புரியல. ஆனால் அத்தனை பெருமைகளையும் நமக்கு தந்திருக்கிறாங்க. அது அவங்க உற்பத்தி பண்ணலைன்னா நீங்கள் அதை வந்து மனப்பாடம் பண்ணி இவ்வளோ நேரம் இங்கே நடிப்பதற்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கே வார்த்தை வராது, நாக்கில் வராது. ஆனால் நீங்கள் சுந்தர தெலுங்கில் பாட்டு இசைக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் தமிழை வந்து அற்புதமாக விளையாடியதற்கு நீங்கள் நன்றி சொல்லுதுன்னா, நாங்கள் நன்றி சொல்லுவதுன்னா கலைஞரையா அவங்களுக்கு தான் சொல்லணும். ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னா, அந்த குரல் அமைப்பு, அது நடிக்கிறதுல சிவாஜி அவர்களுக்கு வசப்பட்ட ஒன்று யாருக்கும் வசப்படுமான்னு எனக்கு தெரியாது. அது கதை கட்டு அப்படின்னு கட்டு அப்படிங்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு அது உண்மையாக நடந்த கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்றம் இறக்கம் இருக்க, அது இன்னும் நீங்கள் கவனிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நேர ஸ்கோர்ஸுக்கு போயிடலாம். மீனா அவர்கள், இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் கொடுங்க? முதல்ல நான் போடுறேமா? சரி, நீங்களே போடுங்க அமரன் அங்கிள். Thank you sir, thank you. மீண்டும் 9. Thank you ma'am. வாவ், மீனா அவர்களும் உங்களுக்கு 9 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. வடமலை அவர்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் அமுல் சூப்பர் குடும்பத்துல 27 மதிப்பெண்கள் எந்த டீமும் வென்றது கிடையாது. தேங்க்யூ சோ மச் வடமலை அவர்கள். எனக்கு இதே மாதிரி தமிழ் பேச முடியும், 20 நாள் நான் முயற்சி செஞ்சா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன் அமுல் சூப்பர் குடும்பம். எங்கள் ஆர்டிஸ்டே சில பேருங்க வந்து இதெல்லாம் வந்து கலந்துக்கிறது அவங்களோட டிக்னிட்டிக்கு இல்லை, நாங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சி பல ஆர்டிஸ்ட்டுங்க இதில் வரதில்லை. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் தான். பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால பத்துக்கு ஜதகம் முன்னால. வெல்கம் பேக் டு அமுல் சூப்பர் குடும்பம். அடுத்ததாக நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண வராங்க உறவுகள் குடும்பம். கேப்டன் கிருஷ்ணன், நான் டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது ஆஃப் த ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், அவுட் ஆஃப் த கான்டெஸ்டாக இருக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னா
நம்ம எல்லாருமே ஆக்டர்ஸ், இங்கே இருக்கவங்க நாங்கள் எல்லாருமே ஆக்டர்ஸ். இது நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சன் குடும்பம்னு பேர் வைக்கல, சூப்பர் குடும்பம்னு. ஏன்னா நாங்கள் நிஜமாலுமே எல்லாருமே ஒரே குடும்பம் தான். இது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம். நமக்காக சன் டிவி வந்து நம்ம சன் டிவினால தான் நம்ம ஃபேமஸ் ஆகிருக்கோம். சாதாரணமாக இருந்த நம்மளை வந்து இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டி, நாளைக்கு இன்றைக்கி ரோட்டில் போனால் நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, 4 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அது ஒரே காரணம் சன் டிவி மட்டும்தான். ஏன்னா சன் டிவியில் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரீச் ஆகுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சன் டிவியில் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக நானே கிட்டத்தட்ட 10 வருஷம் அடைஞ்சிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு எங்கேயோ வந்திருக்கோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் தான். ஆனால் எங்கள் ஆர்டிஸ்ட்லேயே சில பேருங்க வந்து இதெல்லாம் வந்து கலந்துக்கிறது அவங்களோட டிக்னிட்டிக்கு இல்லை, நாங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சி பல ஆர்டிஸ்ட்டுங்க இதில் வரதில்லை. ஸோ யார் வராங்களோ வரலையோ நாங்கள் வருவோம். இங்கே பாயிண்ட் இருக்கோ பாயிண்ட்லையோ, ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ, அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு ஜாலியாக வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து குரூப் ஸ்கிட். நமக்கு தெரியாமலே நம்ம பார்க்கல சிலையா என்னவோ நடக்குது. சிலையா? நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ இங்க வரவங்க கிட்ட எல்லாம் சிலையா நடிச்சு திருடிட வேண்டியதான். Performance wise, பாபு சொல்லுங்க மேம். கலக்கிட்டீங்க.
தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க மட்டும் இல்ல, ஸ்வேதா அண்ட் முருகன் எல்லாருமே உங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஏன்னா காமெடி ஸ்கிட் நான் உங்க ஜடை பார்க்கும்போதே நினைச்சேன் ஏதோ காமெடி பண்ண போறீங்கன்னு. பட் ஸ்வேதா, இட் வாஸ் சூப்பர். அண்ட் அது உங்க நார்மல் வாய்ஸ் கூட இல்லாம அந்த காமெடிக்காகவே அந்த வாய்ஸ் எல்லாம் மாத்தி கூட ஒரு மாதிரி தட் அந்த ஹியூமர் டச் வரணுங்கிறதுக்காக மாத்தி பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஈவன் தட் கார்டனர் அந்த அவர் கூட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இப்படி ஒரு இது என்ன ஸ்டாச்சு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது. அண்ட் டோட்டலி குடிச்சிட்டு வந்து நீங்கள் ஆடின அந்த இது எவ்ரிதிங், இட் வாஸ் லைக் நான் விழுந்து சிரிச்சேன். சீரியஸ்லி இட் வாஸ் டோட்டலி என்டர்டெய்னிங் அண்ட் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பை ஆல். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு மொத்தத்தில் உங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஸ்வேதா வந்து நீங்கள் அவருக்கு ஃபீட் பண்ணும்போது கூட என்ன தான் குயிக்காக பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும், வாயில் திணிக்கணும் அப்படின்னு அந்த ஃபுட் ஸ்டஃப் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணீங்க. தட் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் ஜென்ரலி குறையும் எதாவது சொல்லணும்ல, இதான் ஒன்று சொல்லலாம்ல. அம்மா வந்து எனக்கு ஞாபகமாக வந்து எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பேக்கையும் ஏன் விட்டுட்டு போக சொல்லியிருக்காங்களா தெரியலையே. அதையும் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன குறைனா அதுதான். மற்றபடி எல்லாரும் டீம் ஒர்க் வந்து இட் கேம் அவுட் ஸோ வெல். அத்தனை பேரும் சேர்ந்து ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. என்னம்மா ரொம்ப ரொம்ப நல்லா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த குரூப்பில் வரக்கூடிய இந்த ஆக்டிங்கில் மற்றது குரூப்பில் ஸ்கிட்டில் வந்து பார்த்தால உங்கள் இது நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இந்த ஐடியாஸ் நல்லா இருந்தது. ஜெய்சங்கர் சார் நாங்களாம் ஸ்டார் ஷோ நடத்தும்போது இதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவங்க பண்ணோம். பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டாச்சு மாதிரி நின்று அந்த இதில் மூலம் ஏதாவது இல்லாமல் இருக்காது. நமக்கு ஐடியாவுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கும் சரி, டைரக்ட் பண்ணுறதுக்கும் சரி, நடிக்கிறதுக்கும் சரி, யாராவது ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எதுக்காக அவர் பேரை நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஐடியாக்களில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிட் பண்ண ஆரம்பித்தது ஒரு கிருஷ்ணாராவ் அவர்கள். ஆகவே அவர்களுக்காக ஒரு நல்ல கைதட்டல் நம்ம கொடுத்துக்கணும். நிஜமாக அருமையான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நடுவர்கள். ஸ்கோர்ஸ் அருமையா இருக்குமா? கண்டிப்பா அருமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அருமையா இருக்குதான் பாப்போம். சுகன்யா அவர்கள், உங்களோட ஸ்கோர் என்ன? ஒரு உற்சாகத்துக்காக இன்னும் நிறைய வாங்குவீங்க. தேங்க்யூ ஸோ மச். 8 மதிப்பெண்கள். டோட்டல் 26 மதிப்பெண்கள் வென்றிருக்கீங்க. அண்ட் உறவுகள் டீம் ஃபேபியுலஸ். நம்ம அமுல் சூப்பர் குடும்பம் மேடையில அடுத்து வந்து கலக்க போற டீம் அழகி குடும்பம். அழகி டீம் கேப்டன் சோமசுந்தர் அவர்கள், டுடே ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ், சோலோ டான்ஸ். We're going to have Nithya on stage. கணமா கணமா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பெத்த பொண்ண முத்தம்மா. வாடி பொட்ட புள்ள வளைஞ்சு நெளிஞ்சு போற புள்ள, கனடிச்சு பார்த்தாலும் கண்ட கல்ல. மாமன் எங்க இருக்கா, நீ எங்க போற புள்ள, சொன்னா நான் வார பின்னால. கணக்கணக்கணம்மா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்ல சொல்ல சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பத்த பரமத்தம்மா. ஏய், என்ன சிரிக்கிற? உனக்கு என்ன எங்களை பார்த்தா காமெடியா தெரியுதா? மாமே அத்தாக்கா ஆண்ட கூடுறா. இத போட்டுக்கின்னு கையும் காலையும் ஆட்டிக்கினா நீனா பெரிய அப்பாட்டக்கரா? ராசா, இப்ப பாரு அக்கா ஆட்டத்தை.
You the hot type, I'm the rock type. You the fly type, I'm the right type. Okay. Holla, 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 baby, holla at the store. Holla, 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 baby, holla at the store. Yeah, 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 yeah. Whoa, 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 whoa. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Yela, yela, yela. இளமைக்கு எப்பொழுதும் தயக்கமில்லை. தடை ஏதும் கண்களுக்கு தெரிவதில்லை. எங்களுக்கு காதல் என்ற தரையில் இல்லை, 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 இல்லை. தனிமையிலே கூச்சம் இல்லை, தயங்கி நின்றால் மோட்சம் இல்லை. காற்றுக்கென்று பாரம் இல்லை, எல்லைகள் மீது தப்பில்லை. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Yela, yela, yela. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Yela, yela, yela. மீன்காரி நித்யா. Yeah, ma'am. ஆக்சுவலி நீங்கள் செலக்ட் பண்ண சாங் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. பட் உங்கள் டான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அந்த சாங்குக்கு ஈக்குவலான ஒரு ஏன்னோ ஒரு ஜோஷான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. ஆக்சுவலி மை காஸ்டியூம் ப்ராப்ளம் இது கீழே இறங்கிருச்சு, ஸோ ரொம்ப பிரச்சனையாயிருச்சு பாடும்போது. ஓ பட் அதெல்லாம் முதலே நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன்னா நார்மலாக நாங்கள் மட்டும் இல்லையே, ஃபுல் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம். ஆப்வியஸ்லி. ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நித்யா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த ஓப்பனிங் உங்கள் பிகினிங் வந்து பாய்ஸ் உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா? அது ரிஹர்சலையும் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சா? கொஞ்சம் ஆஃப் பேலன்ஸ் மாதிரி இருந்துச்சா ஏதாவது ஒரு வாட்டியாவது? யா யா. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். எதுவுமே ஒரு லிஃப்ட் பண்ணுற சமாச்சாரம் ஒரு 2 பேர்லேருந்து 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா லெவல்? ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு ஃபீலிங். நல்ல ஸ்டைல் இருக்கு உங்கள் உடம்புல. பட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் could have been little more effective. Yeah, yeah. And yeah, but generally you are in good form. Thank you ma'am, thank you. என்னுடைய கருத்துன்னு சொன்னோமா, ஒரே 2 சாங் தான் எடுத்திருக்கீங்க. இதே பீட்டில் நிறைய சாங்ஸ் இருக்குது. அப்போ வெரைட்டி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஃபீல் தான் எனக்கு இருந்தது. மீன் வாங்க போகலாமா, அப்புறமேல இந்த என்ன ஐயா மாயா கையாம மக்கையால மக்கையாரா நல்ல அது என்னமா மக்கையால ஆயிக்கலமா என்னது மக்காயல கய கவுவா அப்படின்னா யாருக்கு தெரியும் சார்? ஓகே ஓகே ஓகே. இல்லை இந்த 2 சாங்கை வந்து ஒரு 8 சாங்ஸாவோ அல்லது வந்து ஒரு 6 சாங்ஸாவோ பண்ணுறீங்கன்னா இன்னும் வெரைட்டி மூமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. வெரி குட், நல்ல முயற்சி பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மருதாணி குடும்பத்துல கேட்கலாம். இன்னைக்கு மூன் வாக்லாம் பண்ணி கலக்கின சேகர், நித்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபோக்கில் மட்டும் எப்பவுமே எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி அவங்களுக்கு ஸ்டைல் இருக்குது, அவங்க பாடியில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஃபெமினிட்டி, அது பொண்ணுங்க ஆடும்போது முக்கியமாக வந்து அந்த ஃபெமினிட்டி இருக்கணும். இல்லாமல் சில பேர் ஒரு மாதிரி ஆடுவாங்க, அது நல்லா இருக்காது. இவங்ககிட்ட வந்து அது நல்லா ஃபெமினிட்டி நல்லா இருந்தது, ஸ்டைல் நல்லா இருந்தது, மொத்தத்தில் கவர்ச்சிகரமாக இருந்துச்சுங்க. பாருங்க நித்யா உங்களுக்கு அங்க உட்காந்துட்டு லைன் போடுறாரு. லைன்ல போடல, நீங்க தானே கேட்டீங்க, நான் அதுக்கு நான் பதில் சொன்னேங்க. அவ்வளவுதான். நல்லா இருந்ததுன்னு சொல்லிருக்கலாம்ல. கவர்ச்சிகரமா இருந்தது. இப்படி எல்லாம் மனசுல என்ன தோணுச்சோ பிராங்கா சொல்லிடுவேன் நான். அதனால தான் சொன்னேன் நான். தப்பா தேங்க்யூ. ஆல்ரைட், சேகர் கொஞ்சம் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாரு. அவரே ஸ்கோரும் கொடுத்துருவாரு போல இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம நடுவர்களையே கேட்டுடலாம். 7 மதிப்பெண்கள், மீண்டும் 7 மதிப்பெண்கள். அமரன் அங்கிள் 7 மதிப்பெண்கள். சமமான ஸ்கோர் 30க்கு 21 மதிப்பெண்கள் வென்றிருக்கீங்க. நல்ல எஃபர்ட். மீண்டும் அடுத்து வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸ்ல நல்லா பண்ணறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்த டீம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. செம்ம கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் on அமுல் சூப்பர் குடும்பம். மீனா மேடம் மார்க் வேணும், சுகந்தி மேடம் மார்க் வேணும், அபரநாட்கள் மார்க் வேணும். பைங்கனி இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்து நல்லா வாசிங்கடா. பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால பத்துக்கு ஜதகம் முன்னாலே. வெல்கம் பேக் டு அமுல் சூப்பர் குடும்பம் ஆஃப்டர் தி பிரேக். இன்னைக்கு நம்ம அமுல் சூப்பர் குடும்பத்துல 5 டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு டீம் தான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கு. இந்த ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் தான் இன்றைய ஷோல எந்த டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, எந்த டீம் கொஞ்சம் லேக்ல இருக்கு தெரிய போகுது. கடைசியா இன்றைய இரவு பெர்ஃபார்ம் பண்ண வர போற டீம் கார்த்திகை பெண்கள். கேப்டன் அனு போன முறை சோலோ ஸ்கிட் பண்ணி 24 மதிப்பெண்கள் வென்றீங்க. இன்னைக்கு உங்களோட கேம் ஆக்ஷன் பிளான் என்ன? பெருசாக பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே அதர் டீம்ஸ் பண்ண ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எல்லாருமே மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி, குரூப்பாக சேர்ந்து ஒரு பாடல்கள்லாம் பாடலாம் அப்படின்னு முயற்சி பண்ண போகிறோம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலா 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 முகம் இங்கு சிரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை மலர் என்ற முகம் இங்கு சிரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும். ஆட வரலாம், ஆட வரலாம், காதல் உறவு காண வரலாம். நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசையும் வந்தா உள்ளது நிலைக்காது, அம்மா உள்ளது நிலைக்காது. வரவு எட்டடா, செலவு பத்தடா, அறிவு ரெண்டடா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்மா சேன வச்சு கால வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. விஸ்வநாதன் வேல வேணும், விஸ்வநாதன் வேல வேணும். மீனா மேடம் மார்க் வேணும், சுகந்தி மேடம் மார்க் வேணும், அபரநாட்கள் மார்க் வேணும், மார்க் வேணும். கண்ணா கொடுங்க சுதி. அதே 1 2 1 2 3 4. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும், துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும். ஆஹா அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கோத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும்
தத்து தருகிட தருகிட ததுங்கிட தோம் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் வாழ்க்கையை யோசிங்கடா தலையெழுத்து நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லாரும் ஒன்னா சேருங்கடா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை ஏத்துக்கடா வருகிற வரைக்கும் லாபமடா வசதியை தேடுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா வரவு எட்டணா செலவு பத்தடா அதிகம் ரெண்டடா கடைசியில் துந்தரா துந்தரா துந்தரா. ரொம்பவே அற்புதமா பாடினீங்க அமரன் அங்கிள். நம்மளோட கேப்டன் அனு உங்க கூட சேர்ந்து டுவெட்லாம் பாடுறாங்க இங்க இருந்து நின்னு. சுகன்யா அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து? அழகான சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ். ஒரு சின்ன கேப்பில் ரொம்ப அழகாக குவிக்காக லிரிக்ஸும் டைமிங்கும் எல்லாம் ரொம்ப அழகாக பிடிச்சிக்கிட்டு ஸ்ருதி சுத்தமாக பாடினீங்க. லவ்லி டீம் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். அனு, நீங்கள் இவ்வளோ நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு இப்போ தான் உண்மையிலே தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்தீங்க தெரியுமா? 2-3 இடத்துல கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. பட் நீங்கள் பாடும்போது தான் அது வந்து கொஞ்சம் அவங்கள தூக்கி நிறுத்தின மாதிரி இருந்தது. ரொம்ப கூலாக அப்படியே நோட் லைக் சேஞ்ச் ஓவரே தெரியாமல் ரொம்ப நல்லா மெட்லி நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸ் 3 பேரும் ஒரே மாதிரி நல்லா காம்பினேஷன் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. போல்கா டாட்ஸ், த ரெட் கோட். பாய்ஸ் மாதிரி ஏன் கொஞ்சம் மாறிட்டீங்க? அது கூட ஒரே கலர் காம்பினேஷன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கேட்குறதுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணிச்சு. தட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன். But anyway, overall performance was very nice, very good. Thank you so much. ரொம்பவே ஜாலியா பெப்பியா விஸ்வநாதன் வேலை வேண்டும் மாதிரி ஒவ்வொரு ஜட்ஜு பேரு சொல்லி மார்க்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மார்க்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 8 out of 10. 8 மதிப்பெண்கள். அமரன் அங்கிள் உங்களுக்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு. உங்களோட டோட்டல் ஸ்கோர் 30க்கு 23 மதிப்பெண்கள். ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இதே மாதிரி வரக்கூடிய வாரத்துல உங்களோட பெர்ஃபார்மன்சஸ் மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இங்க வந்திருக்கும் 6 குடும்பங்களுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா எப்பவும் போலவே ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அமுல் கூல் அட்டகாசமான பெர்ஃபார்மருக்கான விருது. அந்த சிறப்பு பெர்ஃபார்மர் யாருன்னு நம்ம ஜட்ஜஸ கேட்கலாம். என்ன நடுவர்கள், இன்னைக்கு அமுல் கூல் அட்டகாசமான பெர்ஃபார்மர் விருது யாருக்கு சேர போகுது? மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ரொம்ப சிரமம் இது பண்ணுவது அப்படின்னு நம்மளே நினைச்ச ஒரு ஐட்டம் எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளால பண்ண முடியாது, இது நம்மளால பண்ண முடியாது, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் எல்லாருக்கும் தோணுனது யாருன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொல்றத விட நீங்க சொல்றத கரெக்ட். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இலக்கிய தமிழ் என்று தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிய நண்பருக்கு இந்த சிறப்பு பரிசு. மகனே, நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பாயை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என தாவி அணைத்து தனிர் மகன் தன்னை சிவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி பணிந்த வாழ் கொடுத்து சென்று மகனே திருமணை நோக்கியன வாழ்த்து விட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க 20 நாள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த பயிற்சியின் பலன் தான் இந்த அவார்ட். இந்த விருதை உங்களுக்கு வழங்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. யாருன்னு சொல்லவா? நம்மளுடைய நண்பன், இன்னைக்கு தியேட்டர்ல சூப்பரா ஓடிட்டு இருக்கிற பாகன் படத்தின் கதாநாயகன். ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த், வெல்கம் டு அமுல் சூப்பர் குடும்பம். தேங்க் யூ ஸோ மச் காயத்ரி. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. நைஸ் சீயிங் யூ.
அமரன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சுகினே மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மீனாஜி. வணக்கம். பாகன் படம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ல. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன ஃபீட்பேக் கிடைச்சது உங்களுக்கு? படத்துக்கு வரும்போது எல்லாருமே வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க. வெளியில் போகும்போது எல்லார் முகத்துலேயும் வந்து ஒரு சிரிப்பு பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீஸி என்டர்டெய்னர் நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அது ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி எல்லாரும் வந்து ரசித்து கைத்தட்டி மனவிட்டு சிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சுத்தமான படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபீல்ஸ் நைஸ். ஒரே மேடையில இத்தனை குடும்பங்கள், இத்தனை நட்சத்திரங்கள், அதுல இன்னைக்கு சிறப்பு பெர்ஃபார்மர் அமுல் கூல் அட்டகாசமான பெர்ஃபார்மர் விருது உடுமலை சார் வாங்கி இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்காக ஒரு கனமான பரிசு சன் டிவியில. வாழ்த்துக்கள் சார். அமுல் சூப்பர் குடும்பம் மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீகாந்த். பிகாஸ் இத்தனை நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம் கண்டிப்பா தேவை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாக ஒரு நட்சத்திரம் பார்க்குறது வந்து ஓகே, பட் இத்தனை நட்சத்திரங்களை வந்து பார்க்குறது ரொம்ப அதிசயம். அதுவும் சின்ன திரையிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல. நானும் சின்ன திரையிலேருந்து தான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம குடும்பம்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். அப்புறம் ஒன்று கேட்கணும் ஸ்ரீ, நீங்கள் காயத்ரிமா எல்லாம் நடித்த படத்தில் வெங்கட் பிரபு நடித்தார் ஏப்ரல் மாதத்தில் படத்தில். எப்படி அவருடைய பழக்க வழக்கங்கள் அந்த நேரத்தில் இருந்தது? நல்ல பையனாக தோணுச்சா இல்லை ஒரு மாதிரியான பையனா? எப்படி பையன் சார்? நான் எப்படி சார்? இல்லை வீட்டில் பார்த்தா எனக்கு அடங்கின பிள்ளைங்களா நல்லா இருக்கிறானுங்க ரெண்டு பேரும். அப்படியேதான் சார், அப்படியேதான் சார். நிஜமாவா? ஷூட்டிங்ல நல்லா என்ஜாய் பண்ணீங்களா வெங்கட் பிரபு சார்? ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த டைமில் ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாருன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, கூட இருக்கிறவங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. ஸ்பாட்டில் வந்து என்றைக்குமே வந்து அந்த கலகலப்பு, இந்த சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நகைச்சுவை தன்மை வந்து அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் வைப்ரண்ட் பர்சன் சார். நீங்கள் ரொம்ப பெருமைப்படலாம் சார். உங்கள் மகன் இன்னைக்கு வந்து மிக சிறந்த ஒரு இயக்குனராக இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இல்லை, நீங்கள் கூட ரொம்ப நல்லா பாடுவீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். வை டோன்ட் மேம், மற்றவங்க பாடி நாங்கள் லிப்சிங் பண்ணி தான் பழக்கம் மேம். நீங்களும் அப்படி தானே மேம்? இல்லை, அவங்க பாடுறாங்க. மானமெல்லாம் கப்பல் ஏறி போய் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. அதனால பரவாயில்ல, நீங்களும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்களேன். அண்ணா சாலையில், சென்னை அண்ணா சாலையில் ஒரு 8 வண்ண வானவில்லை பார்த்தேன். ஹே எட்டி பேடிக்க வெண்ணை முட்டி பறந்தேன். அது மழைப்பட்டு கரந்திட வேர்த்தேன். வா வா வானவில் தேடி நான் அலைகின்ற நேரம். ஐயோ தேடி சென்ற வானவில் நேரில் வந்ததே. இதுதான் உண்மையான வானவில். என்ன சார் சொல்றீங்க? வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ ஸ்ரீகாந்த். ஆனா கசானா ஜுவல்லரி பொன்னான வாய்ப்புன்னு இன்னும் ஒரு விருது கூட பாக்கி இருக்கு. அந்த விருது கொடுக்கறதுக்காக ப்ளீஸ் இன்வைட் ஆல் தி டீம் கேப்டன்ஸ். வாவ். இன்னைக்கு எந்த குடும்பத்துக்கு +5 கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். டாக்டர் ஜி, ஓ வாவ், வெற்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அழகி டீம் 26 பாயிண்ட்ஸ் ஓட செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை ஸ்ரீகாந்த், எங்க அமுல் சூப்பர் குடும்பம் நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மீண்டும் ஒரு முறை சன் டிவிக்கும் சூப்பர் குடும்பத்துக்கு சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ. இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். இதே போல அடுத்த சாட்டர்டே
6 வேற குடும்பங்கள் 6 விதமான பெர்ஃபார்மன்ஸஸோட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. ஆமா ஸ்ரீகாந்த், நீங்க பாடினீங்க, பாடினா மட்டும் போதுமா? ஒரு 4-5 லைன்ஸ் நீங்க டான்ஸ் ஆட வேணா? இதெல்லாம் பயங்கரமான லூட்டியா இருக்கு. சரி, நீங்க ஆடணும்னு சொல்லிட்டீங்க. குடும்பம்னு சொன்ன பிறகு என்னை மட்டும் தனியாக ஆட சொன்னேன். அப்படி நான் குடும்பத்தோட சேர்ந்து தான் ஆடுவேன். இது நம்ம குடும்பங்க, குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் வர சொல்லுங்க, சேர்ந்து ஆடுறேன். இதுல என்ன? கம் ஆன் எல்லாரும் வாங்க. பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பத்துக்கு ஜதகம் முன்னால மச்சானே வாயேண்டா, மஞ்ச தெச்சி போயேண்டா, அச்சார ஒன்னு தாயேண்டா. இவமே நீ மகராணி, என்ன கொட்ட வந்த தேனி, அடையேந்தா உனக்கிலே தாவணி. பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பத்துக்கு சதகம் முன்னால.